ஒரு அழகான பசுமையான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய குட்டிக் கோழி வாழ்ந்தது. ஆனால் அதன் உயரம் மிகவும் குறைவாக இருந்ததால் மக்கள் மற்றும் விலங்குகள் அனைவரும் அதை தினமும் கேலி செய்தனர். அப்போது ஒருவன் கோழியை பார்த்து சொன்னான், ஹாஹா, என்ன இந்த கோழி புறா மாதிரி குட்டியா இருக்கே, இந்த கோழி எதையும் செய்ய முடியாது. கோழி மனதிற்குள் நினைத்துக் கொண்டது, ஏன் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள்? நானும் அவர்களுக்குள் ஒருத்திதானே. ஒருநாள் திடீரென மிகப்பெரிய ராட்சசன் கிராமத்துக்குள் நுழைந்தான். அவன் குரல் அதிர்ச்சியாக முழங்கியது, கேளுங்கள் கிராமவாசிகளே, இப்போ முதல் ஒவ்வொரு காலையும் நீங்கள் உங்க உணவுகளை எடுத்து வந்து எனக்கு கொடுக்கணும், இல்லையெனில் உங்களை ஒவ்வொருவரையும் தண்டிப்பேன் என்றான். கிராம மக்கள் அழுது கொண்டே, ஐயோ, இப்படி நடந்தால் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? கிராம மக்கள் அழுதபடி இருந்தனர். அந்த சத்தத்தை பார்த்து சிறிய கோழி வருந்தினாள். அவள் அமைதியாக வானத்தை நோக்கி பிரார்த்தித்தாள். கோழி வானத்தை பார்த்து, ஓ இறைவா, எல்லோரும் என்னை கேலி செய்தாலும் அவர்கள் என் மக்கள், என் நண்பர்கள். அவர்களை காப்பாற்ற என்னை சக்தி வாய்ந்தவளாக ஆக்கிடு. திடீரென வானம் பிரிந்து பொற்கொடி போன்ற ஒளியுடன் தேவதை இறங்கி வந்தாள். அங்கு தோன்றிய தேவதை, குட்டிக் கோழியே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. அதற்கு கோழி தேவதையிடம், எல்லோரும் என்னை சிரித்தாலும் அவர்கள் என் மக்கள், அவர்களை காப்பாற்ற எனக்கு அற்புத சக்தி வேண்டும் டோட். அதற்கு தேவதை, உன் மனசு நல்லது, அதனால் உனக்கு அற்புத சக்தி தருகிறேன், அதை நன்மைக்காக மட்டும் பயன்படுத்து டோட். தேவதை ஆசீர்வதித்ததும் கோழியின் உடலில் ஒளி பரவியது. அடுத்த நாள் காலை ஓகர் மீண்டும் கிராமத்திற்கு வந்தான். ஆனால் இந்த முறை சிறிய கோழி அவனுக்கு எதிராக நின்றது. கோழி ராட்சசனிடம், ராட்சசனே, இப்போதே என் கிராமத்திலிருந்து வெளியே போ, இல்லையெனில் உன்னை தண்டிப்பேன் டோட். அதற்கு ராட்சசன் சிரித்தபடியே, ஆ, நீ ஒரு குட்டிக் கோழிதானே, என்னை மிரட்டுகிறாயா? வேலையா இருக்கே. அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். கோழி கண்ணை மூடியதும் திடீரென மிகப்பெரிய கோழியாக மாறினாள். அவள் ராட்சசனுக்கு முன் இன்னும் பெரியதாக நின்றாள். மகிழ்ச்சியில் கிராம மக்கள், அது என்ன அற்புதம், கோழி பெரியவளாகிவிட்டாளே. ராட்சசன் ஆச்சரியமாக கேட்டான், இது எப்படி சாத்தியம்? பெரிய கோழியும் ஓகரும் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நிமிடங்களில் ஓகர் தரையில் விழுந்து பீதி அடைந்து ஓடி மறைந்தான். கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கோஷமிட்டனர். கிராம மக்கள் மிகுந்த சத்தத்தோடு, வாழ்க, வாழ்க எங்கள் வீரக்கோழி. பெருமையுடன் கோழி சொன்னது, இது என் கிராமம், எதுவானாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன் டோட். அன்று முதல் அந்த சிறிய கோழி கிராமத்தின் வீரக்கோழியாக மதிக்கப்பட்டாள். இதே கோழியைப் போல நீங்களும் யார் உங்களை கிண்டல் கேலி செய்தலும் நீங்கள் அவர்களுக்கு நாளத்தையே செய்யுங்கள், அப்பொழுது அந்த தெய்வமே துணை இருக்கும். கிராம மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது போல் நானும் சந்தோஷமாக இருக்க இந்த வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.